வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். துணியை வந்து ரெண்டை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். போட்டுக்கிட்டு மேலே வந்து தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. அது நார்மலாகவே எல்லாத்துக்குமே 2.5 தான் நம்ம மார்க் பண்ணுவோம். தோல் கழுத்து வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தோல் நீளம் வந்து எனக்கு 2 இன்ச்சு வருது. 2 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். தையலுக்காக 2 + 1/2 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் நீளம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு பாடி சுற்றளவு வந்து எனக்கு 9.5 இன்ச்சு வருது. ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்குறேன். அது நம்ம வந்து நமக்கு துணி எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து நம்ம விட்டுக்கலாம். தையல் பிரிக்கிறதுக்கு நான் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கேன். நம்ம 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அது நம்மளோட விருப்பம். நமக்கு துணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு எடுத்துருக்குறேன். 9.5 + 2 11.5 பாடி சுற்றளவு வந்து 11.5 மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதிலேருந்து இப்போ நம்ம தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து முன்கழுத்து மார்க் பண்ணிக்கணும். எனக்கு முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கவ் போட்டுக்கிட்டேன். ஒரு வளைவு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு இப்போ கைக்குழி எப்படி வரையலான்னு பார்க்கலாம். கைக்குழி வந்து மேலே தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 2.5 இன்ச்சு, அந்த 2.5 இன்ச்சுலேருந்து கீழே ஒரு 6 இன்ச்சு வருது. எனக்கு கைக்குழி வந்து 6 இன்ச்சு வருது. அது மார்க் பண்ணிக்கிட்டேன். மேலே தோல் நீளத்துலேருந்து கீழே இறக்கி ஒரு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கைக்குழி எனக்கு 6 இன்ச்சு வருது. அதே மாதிரி அந்த சைடும் மார்க் பண்ணிக்கணும். ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கணும். பாக்ஸ் போட்டு விட்டுக்கிட்டு உள்ளே வந்து நம்ம வளைவு வெட்டுவோம் இல்லையா, வளைவு போடுறதுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதுலேருந்து ஒரு வளைவு வரைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து முன்பக்கம் உயரம் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டரோட நடு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இது தோல் நீளம் வந்து எனக்கு 2.5 வருது இல்லையா, 2 + 1/2 தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோம். 2.5 இல்லையா, அந்த 2.5ல பாதி மார்க் பண்ணிக்கணும். அதில் தோல் நீளத்தை வந்து நடு சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே அது 12.5 வருது. எனக்கு 11.5 முன்பக்கம் உயரம் வந்து 11.5 வருது. ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 12.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். தோல் நீளத்திலிருந்து நடு சென்டர் மார்க் பண்ணி முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. 12.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். 11.5 வருது. தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 12.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து இந்த கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கைக்குழி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கீழே பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணணும். அந்த கைக்குழியிலேருந்து கீழே எனக்கு வந்து 5 இன்ச்சு வருது. 5 + 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். பட்டி மேல் உயரம் கைக்குழி இருக்குல்ல, கைக்குழியிலேருந்து கீழே ஒரு 6 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த சைடு நம்ம கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, முன் கழுத்து, அந்த கழுத்தில் இருந்து கீழே ஒரு 6 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணிக்கிட்டு முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் இந்த பட்டி மேல் உயரத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுக்கிட்டு முன்பக்கம் உயரம் வந்து 12.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 12.5லேருந்து மேலே 3 இன்ச்சு, இந்த 12.5லேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 12.5லேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டு அந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் 1.25 இன்ச்சு போட்டு ஒரு இது போட்டு விட்டுருங்க. ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இங்கே மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 1 இன்ச்சுலேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கைக்குழி அந்த சைடு இருக்குது இல்லையா, அதில் 1 இன்ச்சு அந்த புள்ளியிலேருந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த புள்ளியிலேருந்து 1 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக, ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்காக இந்த மார்க்கிங் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இது கீழே இந்த பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் இருந்து இங்கே கீழே வந்து பட்டி உயரம் மார்க் பண்ணணும். எனக்கு பட்டி உயரம் வந்து 2.5 வருது. தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 2.5 + 1 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த சைடும்
மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 + 1 3.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடு. இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம்.